மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட 2026ஆம் ஆண்டின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதாவானது 1969ஆம் ஆண்டு சட்டத்தின் 13வது பிரிவின் 3வது விதியை திருத்தியுள்ளது. இந்த புதிய சட்டகத்தின்படி 2 ஆண்டுகள் வரை தாமதமான பதிவுகளுக்கு ஒரு மாவட்ட நிர்வாக நடுவர், வருவாய் கோட்டாட்சியர் அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட நிர்வாக நடுவரின் உத்தரவு தேவைப்படும். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேல் தாமதம் இருந்தால் இதனை சரிபார்த்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமானால் ஒரு நீதித்துறை நடுவரைத்தான் அணுக வேண்டும். 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திருத்தத்தின்படி பள்ளிச் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல், கடவுச்சீட்டு, ஆதார், ஓட்டுநர் உரிமம், அரசு பணிகளுக்கான விண்ணப்பங்கள் ஆகியவற்றுக்கு பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்திற்கான முதன்மையான கிட்டத்தட்ட இறுதியான சான்றாக பிறப்புச் சான்றிதழை மாற்றியது. மேலும் மத்திய மாநில அரசுகள் டிஜிட்டல் தரவுத்தளங்களை உருவாக்கவும் அந்த தரவுகளை தலைமை பதிவாளருடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த திருத்தம் அனுமதித்தது. இந்த சான்றிதழுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்க போலி சான்றிதழ்களை பெறுவதற்கான தூண்டுதலும் அதிகரித்தது. இதுவே 2026ஆம் ஆண்டு திருத்தத்திற்கு வழிவகுத்துள்ளது. இருப்பினும் ஜூலை 20ஆம் தேதியன்று சிஜேபி போராட்டங்கள் மீது நடத்தப்பட்ட காவல்துறை நடவடிக்கையை கண்டித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தியதால் மக்களவையில் விவாதம் ஏதுமின்றி இந்த மசோதா நிறைவேறியது. அடையாள ஆவணங்களுக்கு கூடுதலான அரசியல் ரீதியான முக்கியத்துவம் கிடைத்திருப்பதால் சர்ச்சைக்குரியதாக மாறக்கூடிய வழக்குகளை நீதிமன்றங்களுக்கு மாற்றுவதன் மூலம் அரசு ஆவணங்களை தன் இஷ்டப்படி வழங்குகிறது அல்லது மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து நிர்வாகத்தை பாதுகாக்கிறது. ஆனால் இது போன்ற விஷயங்களை நீதித்துறையின் பரிசீலனைக்கு உட்படுத்துவதன் மூலம் இவற்றை நிர்வாகத்திடமிருந்து தள்ளி வைத்தாலும் தவறுதலான முடிவுகள் எடுக்கப்பட்டால் விளிம்பு நிலையைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் அதனை சரி செய்வது மேலும் கடினமாகக்கூடும். என்னென்ன ஆதாரங்களை அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான விதிகளில் இந்த திருத்தம் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. அளிக்கப்படும் ஆதாரங்களின் தரநிலை மிக தளர்வாக இருப்பதால் தான் நிர்வாக நடுவர்கள் சந்தேகத்துக்குரிய விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறார்கள் என அரசு கருதியிருந்தால் அது மேலும் இறுக்கமான ஆவணம் அளிக்கும் முறைகளை பரிந்துரைக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. மேலும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு போலி பதிவுகளின் ஆபத்து எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதும் தெளிவாக இல்லை. 2 ஆண்டுகளுக்கு அப்பால் மேற்கொள்ளப்படும் பதிவுகளுக்கு ஒரு நீதித்துறை நடுவர்தான் சான்றளிக்க வேண்டும் என்ற நிலையை நியாயப்படுத்தும் ஆதாரங்களை அரசு வெளியிடவில்லை. இப்படி ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பாக எளிய மாற்று வழிகளை அரசு பரிசீலித்ததா என்பதை அரசு வெளியிடவில்லை. தற்போதைக்கு குறுகிய கால தாமதங்கள் நிர்வாக ரீதியான தீர்வுகளிலேயே சரியாகிவிடும் அளவுக்கு பொதுவானவை என்ற கணிப்பின் அடிப்படையில் அமைந்த ஒரு சமரச நடவடிக்கையாகவே இது தோன்றுகிறது. செல்லுபடியாகக்கூடிய நியாயமான காரணங்களுக்காக பிறப்பு இறப்பு பதிவுகள் தாமதமாவது அபூர்வமான ஒன்றல்ல. உள்ளடங்கிய தொலைதூர பகுதிகளில் நிகழ்ந்தவை என்பதாலோ, ஆவணங்கள் இல்லாத புலம்பெயர்ந்தோர் கல்விச் சான்றிதழ்களின் தேவையை உணர்வதாலோ இது நடக்கலாம். ஆனால் அரசின் உதவிகளை பெற அடையாள ஆவணங்கள் இன்றியமையாததாக மாறும்போது இந்த ஆவணங்களை எளிதில் கிடைக்கக்கூடியதாக மாற்றுவதை விட அவற்றின் நம்பகத்தன்மையை உயர்த்துவதே அரசின் கொள்கை இயல்பாக இருந்துள்ளது. அந்த நோக்கத்திலேயே இந்த திருத்தமும் ஒரு பரந்த தத்துவத்தை முன்னெடுத்து செல்லக்கூடும். அதாவது தவறாக ஒருவருக்கு சான்றிதழ் வழங்கப்படும் ஆபத்தை குறைப்பதற்காக தகுதியுள்ள குடிமக்களை கூட ஒதுக்கி வைப்பதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த தத்துவம். போதுமான ஆதாரங்கள், தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த சமரசம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த மாநிலங்களவை இந்த மசோதா குறித்து விவாதிக்க வேண்டும்.